இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் சம்பத் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றால் அங்கே சென்னையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவார். அவர் வந்தவுடன் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன? எங்களுக்கு காவிரியில தண்ணி ஒவ்வொரு வருஷமும் கடல்ல வீணா போயிட்டு இருக்குது. அந்த வீணா போற தண்ணிய இந்த மாவட்டத்துக்கு இருக்கிற ஏரி எல்லாம் திருப்பி விட வேண்டும் என்று இந்த திட்டம் காவிரி தர்மபுரி உபரி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முதலாக சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ். உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் பணியாற்றினார். அப்போ இந்த திட்டம் வேண்டும் என்று இதே இடத்துல நான் பேசுறேன்னா இல்லையா? இதே இடத்துல, அங்க கூட இல்ல, இந்த இடத்துல தான் நான் உங்ககிட்ட வந்து நான் பேசுறேன். எப்ப பேசுனேன்? நடைபயணம் வந்த, நடந்து வந்த. அப்ப உங்ககிட்ட கேட்டேன், தருமபுரி மக்களே, கட்சி ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்காதீங்க. காவிரியில வீணா போற தண்ணி, கடலுக்கு போற தண்ணிய அத நீரேற்று மூலமா எடுத்து வந்து இங்க இருக்கின்ற ஏரி குளம் கண்மாயில நீங்க நிரப்பினீங்கன்னா உங்க கிணத்துல தண்ணி வரும், உங்க போர்ல தண்ணி வரும், நீங்க குடிக்கிற தண்ணி பிரச்சனை இருக்காது, விவசாயம் செழுமையா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாமே 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சிருக்கிற முதலாளி. ஆனா அப்படிப்பட்ட முதலாளி இன்னைக்கு எங்க போய் வேலை செய்யறான்? பனியன் கம்பெனில பிச்சை எடுத்து, கோயம்புத்தூர்ல போய் பனியன் கம்பெனி, திருப்பூர்ல பனியன் கம்பெனி, பெங்களூர்ல போய் குப்பையா பொறுக்கிறான். இந்த தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தவுடன் முதல் அறிவிப்பு, தர்மபுரி காவேரி உபரிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும். இது அவசியமா? அவசியமா? அதற்கு நாம எல்லோரும் சேர வேண்டும். 5 ஆண்டு காலம் ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டம் வேணும் வேணும். நான் எத்தனை முறை ஸ்டாலின் அவர்களிடம் போய் பார்த்து கேட்டேன், ஐயா எங்க மாவட்டத்துக்கு தண்ணி கொடுயா, எங்க மாவட்ட வழியாதாயா காவிரி போகுது, எங்க மாவட்ட வழியாதாயா தென்பெண்ணை போகுது. ஆனா அது பார்க்க தான் முடியும், அது குடிக்க முடியாதுயா. இயற்கை நீதி, நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா என்ன? இந்த பக்கம் போற தண்ணிய முதல் அனுபவம் யாருக்கு? யார் அனுபவம்? யார் அந்த தண்ணி அனுபவிக்கணும்? முதல்ல நம்ம. ஆனா நம்ம அனுபவிக்க முடியுதா? இல்லையே. ஏன் இல்ல? நீங்க எல்லாம் ஒண்ணா அங்கங்க அரசியல். அதனால இந்த தேர்தல் திமுகவுக்கு சவுக்கடி கொடுப்பீங்களா? திமுக ஆட்சிக்கு சவுக்கடி. மூட்டை எடுத்துட்டு வருவோம். என்ன மூட்டை? பண மூட்டை, கொள்ளடிச்ச பண மூட்டை. வேற எதுவும் தெரியாது அவங்களுக்கு. வேற எதை பத்தி கேட்க முடியாது. நான் இதை செஞ்சு அதை செஞ்சு சொல்ல முடியாது. எதுவும் செய்யல. 1000 ரூபாய் ஓட்டு கொடுப்பான், 2000 ரூபாய் ஓட்டு கொடுப்பான், கூப்பன் கொடுப்பான். 8000 ரூபாய்க்கு அந்த மானங்கட்ட கூப்பனை கொடுப்பான். ஏமா நீங்க ஏமாந்துட போறீங்க? ஐயோ கூப்பன் கொடுக்குறான். அந்த கூப்பன் வந்து வெறும் காகிதம், வெத்து பேப்பர். அதுல கூப்பன் வந்து அது ஒண்ணும் பிரயோஜனப்படாது. அதாவது ஒரு முதலமைச்சர் எதை சொல்லி ஓட்டு கேட்கணும்? 5 ஆண்டு காலம் நான் முதலமைச்சரா இருந்தேன், இந்த மக்களுக்கு இந்த திட்டம் கொண்டு வந்தேன், இந்த நீர் திட்டம் கொண்டு வந்தேன், இந்த கல்வி திட்டம் கொண்டு வந்தேன், இந்த சுகாதார திட்டம் கொண்டு வந்தேன், இந்த சுற்றுச்சூழல் திட்டம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கணும். அதை கேட்க துப்பு இல்ல. எதை வச்சு ஓட்டு கேட்கிறார் ஸ்டாலின்? நாங்க மறுபடியும் வந்தா உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன். மானங்கட்ட சாதனையை வச்சு ஓட்டு கேளுன்னா வரப்போறத கூப்பனை வச்சு நம்பி இருக்கிறது. ஏமா அந்த கூப்பன் பாத்தீங்கன்னா வெறும் பேப்பர், வெறும் காகிதம். அந்த 8000 ரூபாய் கூப்பன் உனக்கு கிடைக்கணும்னா நீ திமுக கட்சிக்காரர்கிட்ட 3000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தாதான் கொடுப்போம். சும்மாலாம் கொடுக்கணும். அதுவும் அந்த கூப்பன் யாருக்கு கொடுப்பான் தெரியுமா? அவன் திமுக குடும்பத்துக்கு தான் கொடுப்பான். உங்களுக்கு வரவே வராது. ஆசை வார்த்தை காமிச்சு உங்களை ஏமாத்திடுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் வெற்றி பெற்றால் 10,000 ரூபாய் பணம் உங்க வங்கி கணக்குல உங்க பேர்ல நேரடியா வரும். திமுக 8000 ரூபாய் பேப்பர், அண்ணா திமுக 10,000 ரூபாய் பணம். அப்ப நீங்க எல்லாம் முடிவு பண்ணி, அதனால இந்த வேலையெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க.
சமீபத்தில் கூட 100 நாள் நடைபயணம் நடந்து வந்தேன். ஈச்சம்பாடி அணை இந்த பகுதியில பிரச்சனை. ஈச்சம்பாடி அணை என்னன்னு தெரியுமாமா? ஈச்சம்பாடினா தென்பெண்ணை ஆற்று குறுக்க ஈச்சம்பாடி பகுதியில ஒரு தடுப்பு அந்த ஆழத்துல கட்டுது. அங்க இருந்து நீரேற்று மூலமாக இந்த பகுதியிலெல்லாம் அந்த தண்ணி எடுத்து வர வேண்டும் என்ற ஒரு திட்டம். இதற்கு இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் எவ்வளவோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து போறேன். இந்த திட்டம் வருமா? கேட்கும். 5 ஆண்டு காலம் இந்த திட்டத்தை பத்தி கண்டுக்காத திமுக. எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக வந்த பிறகு இந்த அன்புமணி ராமதாஸ் நேரடியா சென்று முதலமைச்சர் அவர்களே, இந்த மக்கள் தர்மபுரி மக்களுக்கு ஈச்சம்பாடி உபரி திட்டம், ஈச்சம்பாடி அந்த நீரேற்று திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி உங்களுக்காக நான் பெற்றுத் தருகின்றேன். இது நான் உத்தரவாதம். இது நிச்சயமா என்னால மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாவட்டத்தை பற்றி அக்கு வேறு ஆறு வேறு எனக்கு தெரியும். எந்தெந்த ஊரு, எந்தெந்த கிராமம், எந்தெந்த பிரச்சனை, அதுக்கு என்னென்ன தீர்வு, எல்லா கிராமத்துக்கும் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். எல்லா ஊருக்கும் வந்திருக்கிறேன். எல்லா கிராமத்திலயும் சின்ன பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன தீர்வு, அந்த ஆதங்கத்துலதான் அந்த உணர்வோட தான் நான் சொல்றேன். நான் இதெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நம்ம ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் வரணும். தர்மபுரியில 5 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. எனக்கு ஆசை என்னன்னா இந்த 5 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக டெபாசிட் எடுக்கணும். முடியுமா? முடியுமா? நீங்க முடிவு பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவு